லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவங்கள விடணும்னா நீ வரணும். இங்க இப்பவே வரணும், இல்லன்னா இவங்களை உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, என்ன இது? ஏன் அவர் அப்படி நடந்துக்கிறாரு? அவங்க புத்திசாலித்தனமா பேசல போல இருக்கு. அவர் ரொம்ப மோசமானவர். நீ டென்ஷன் ஆகாதமா. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? பதட்டமான நேரத்துல நிதானமா இருக்கிறவங்களுக்கு பேரு தான் புத்திசாலி. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நீ தைரியமான ஆளு கூட. ஐயா, அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன வர சொல்றாரு? சரி, நான் கிளம்புறேன். போய் எப்படியாவது பேசி அவங்களை இங்க கூட்டிட்டு வரணும். எனக்கு இந்த நிலம் கூட தேவையில்லை. நான் போறேன். அம்மா வேண்டாம். இல்லம்மா வேண்டாம், நான் போயிட்டு வரேன். வேணா வானதி, அவர் ஏதாவது தப்பா பேசிட்டு போறாரு. பரவாயில்லம்மா, அவரு உங்களை ஏதாவது தப்பா பேசிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. நானே போறேன். ராஜேஸ்வரி, வானதி ஃபீல் பண்றது நியாயம்தாம்மா. வானதியை தான் நம்ம முதல்ல அனுப்பியிருக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ராஜேஸ்வரி, நான் சொல்லல, சிறந்த மாமியார் யாரு, சிறந்த மருமகள் யாருன்னு கேட்டா நீயும் வானதியும் தான்னு நான் சொல்லுவேன்னு சொன்னல. அத வானதி நிரூபிச்சுட்டா பாத்தியா? ஆர்த்தி பிரச்சனையே தெரியாம போனா, வானதி பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறா. தலை எழுத்துடி. என்னடி இந்த ஆள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? அப்பா, இவ எதுக்கிட்ட இங்க வந்தா? வானத்தை நம்மள மாட்டி விட்டுருவாளாமா? வணக்கம்ப்பா. அம்மாமா, நம்ம மேல சம கோவத்துல இருப்பாங்க. சும்மா இருடி. உன் பேரு ராஜராஜேஸ்வரியா? இல்லப்பா. போச்சு, திருச்சியில பிறந்த சென்னையில இப்படி ஒரு இடத்துலதான் சாகணுமா? அம்மா, அப்படியே வச்சனா தெரியுமா? நான் ஒன்ன வர சொல்லலையே. இவதான் அந்த ராஜராஜேஸ்வரியோட லெஃப்ட் ரைட்டு எல்லாம் தெரியும். திருச்சியில இருந்து வந்தவ தானே நீ? ஆமாப்பா, நான் எதை பத்தியும் பேச வரல. அவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அதுக்கு பதிலா என்ன கட்டி வச்சிருங்க. பாவம், அவங்க ஏதோ பேச தெரியாம பேசிருப்பாங்க. ஏய், என்ன மாட்டி விடுறியா? பேசாம இருக்க மாட்டீங்க? சும்மா இருக்கியோ? அவங்கள விட்டுடுங்கப்பா. டேய் ஐயா, அவங்கள அவுத்து விடுங்க. நம்ம போயிடலாமா? ரொம்ப நன்றிங்க.
இப்படி ஓடுறாங்க? யார் இவங்க? என் அம்மாவும் தங்கச்சியும். அம்மாவா? என்னம்மா சொல்ற? நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன். இல்ல, இதுல ஏதோ பொய் இருக்கு. உண்மையான அம்மாவும் தங்கச்சியுமா இருந்தா இப்படி ஒண்ணு விட்டுட்டு ஓட மாட்டாங்க. பொய் சொல்லிருக்கிய, பொய் சொல்லி அவங்கள காப்பாத்திட்டு நீ மாட்டிக்கிட்டிய. ராஜராஜேஸ்வரிய வர சொல்லு. பணம் அதிகாரம்லாம் எல்லார்கிட்டயும் செல்லாது, முக்கியமா என்கிட்ட செல்லாது. இல்ல, அவங்க வரமாட்டாங்கப்பா. ஏன்? அதான் நான் வந்திருக்கேனே. நீ எதுக்கு வந்த? நீங்க யாருன்னு பாக்குறதுக்காக தான். ஆஹா, இறந்து போன உங்க மகளுக்காக இந்த தனிமையான இடத்துல ராத்திரியும் பகலுமா இருந்து வருத்தப்பட்டு இருக்க அந்த நல்ல ஆத்மா யாருன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. இப்படி ஒரு அப்பா அவளுக்கு கிடைச்சிருக்காரு. அப்பா அம்மா இல்லாத எனக்கு தான் அது எல்லாரையும் விட நல்லா தெரியும். அப்பா அம்மா இல்லையா? இப்போ ஓடினாள், அவ யாரு? அம்மானு போய் சொன்னியா? என்ன நீங்க மட்டும் வரீங்க? அது சம்மந்தியம்மா, அது என்னங்க அவரு நல்லதானங்க பேசிட்டு இருந்தாரு. உங்க பேரை சொல்லி நீங்க தான் அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னதும் ரொம்ப கோவப்பட்டாருங்க. அதுக்கப்புறம் நாங்க பேசின எதுவுமே அவர் காதுல வாங்கலீங்க. வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வானதி, வானதி எங்க? அது அத்தை, நாங்க அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது வானதி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா. அத்தை, நீங்க உங்க துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு அவரை சுட்டு தள்ளிட்டு வானதியை கூட்டிட்டு வந்துருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஐயா, என்ன செய்யலாம்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா? ராஜேஸ்வரி, உனக்கு வானதி மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் தான் அவங்கள அம்மான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன பொண்ணா நினைச்சதே இல்ல. அப்போ அந்த ராஜராஜேஸ்வரி எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு காமிச்சவங்க. பல பிரச்சனைக்கு நடுவுல என்ன அவங்க மருமகளை ஆக்கணுவங்க. ஆனா நான் அவங்களுக்காக இங்க வரலப்பா. இந்த இடத்தை வாங்கிதான் இங்க கட்டிடம் கட்டி வாழணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. உங்க பொண்ணுக்கு அப்படியே உங்க ஜாடப்பா.
சரியா சாப்பிடாம தூங்காம இருக்கீங்க. உங்க பொண்ணு இருந்திருந்தா உங்களை இப்படி இருக்க விட்டுருப்பாளா? அவதான் இதை விட்டுட்டு போயிட்டாள். அவ இங்கதான் இருப்பா. உங்க கண்ணுக்கு தெரியாம இருப்பாப்பா. ஆனா உங்களை பார்த்துட்டே இருப்பா. அப்படிதான் நானும் சில சமயம் நினைக்கிறேன். நான் எங்க திரும்பினாலும் அவன் என் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. தூங்கும் போது அவன் ஞாபகமாவே இருக்கு. இந்த இடத்த நான் எப்படிமா வைப்பேன்? எப்படிமா அவன் சமாதியை விட்டுட்டு போவேன்? வெயிலும் மழையும் இல்லாம உங்க பொண்ணோட கல்லறைய நீங்க நல்லா பாதுகாக்கலாமேப்பா. இடத்த வித்துட்டா என்ன விரட்டி விட்டுருவானுங்களே படுபாவி பசங்க. என் அம்மா கிட்ட சொல்லி இந்த இடத்துல இறந்து போன உங்க பொண்ணுக்கு கோவில் மாதிரி கட்டித்தர சொல்லட்டுமா? அப்பா, உங்களை இப்படி பார்த்துட்டு யாரோ மாதிரி எல்லாம் போக எனக்கு மனசு இல்லப்பா. உலகத்துல யாரும் தனிமையோ அனாதையோ இல்ல. அவங்களுக்கும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு எங்க அனாதை ஆசிரமத்துல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். அதான் உண்மை. நீ யாரு தாயி? நீ ஏன் இங்க வரணும்? ஏன் என்கிட்ட இவ்வளவு ஆறுதலா பேசணும்? எனக்கும் தெரியலப்பா. இந்த ராஜராஜேஸ்வரி கிட்ட பேசு. பேசுமா. நான் அவங்க கூட பேச மாட்டேன். ஒரு சின்ன பிரச்சனைப்பா. தள்ளி வச்சுட்டாங்க. வாமா போலாம். எங்க? சொல்றேன் வாமா. நிலத்தை எடுத்துக்கம்மா. ஆனா நான் போக மாட்டேன். இந்த பொண்ணு கோயில் அது இதுன்னு ஏதோ சொல்லுது. எனக்கு புரியல. ஆனா இந்த பொண்ணு நம்பலான்னு என் மனசு சொல்லுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ நன்றி சொல்றதா இருந்தா எனக்கு சொல்ல வேண்டாம், இவளுக்கு சொல்லு. ஆமா,
உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாம. சரி, புரியுது. பொண்ணை நல்லா பார்த்துக்க. அம்மாடி, அப்பா நான் இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எழுந்துருமா, எழுந்துரு. அழாதம்மா, அழக்கூடாது. நல்லா இருமா, நல்லா இரு. சரிப்பா. வரேன். சாமிக்கண்ணு, ஆ, இந்த இடத்துக்கு என்ன வேலைன்னு சொல்லாம போறீங்களே? 4 பேருக்கு இந்த இடம் நல்லதுக்கு பயன்பட்டுச்சுன்னா அதுவே எனக்கு போதும்பா. ராஜேஸ்வரி, ஓ மருமக சாதிச்சுட்டா பாத்தியா? வாங்கி அவ்வளோ போமா. வானதி, வாங்க. சொல்லுங்கம்மா. என்னடி, உன் வீட்டுக்கு போலியா? இதான் என் வீடு. உன் வீடா இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. சரியா சொன்ன ஆர்த்தி. 2 பேரும் தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப என்ன? உன் அத்தை நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றியா? அம்மா என்ன மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ செஞ்ச தப்புக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? சில விஷயங்கள் தப்பு இல்லைங்கிறத காலம் புரிய வைக்கும். அப்ப காலமே புரிய வைக்கட்டும். நீ பேசாம இருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்குடி இங்க வர்ற? நானா வரல. வாய்ப்பு வந்துச்சு, வந்து ஒட்டிக்கிட்ட. அப்படியே சாமி கண்ணுக்கிட்ட குறை சொல்லி நிலத்தை வாங்கிட்ட. உன்னை குருஜி அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறியா? இப்பவே போய் நீ வீட்ல செஞ்ச அசிங்கத்தெல்லாம் நான் குருஜி கிட்ட சொல்லட்டுமா? இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு தான் அம்மா வீட்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க. அப்பயே இன்னும் உன்னை சுடல. அம்மா என் மேல வச்சிருக்க அன்பு அதை மறைச்சிருக்கும். அப்போ எங்க மேலலாம் அவங்களுக்கு அன்பு இல்லையா? அம்மா அன்பு காட்டுற மாதிரி நீ நடந்துக்கலையே. உன் மனசாட்சியை வேணா கேட்டு பாரு ஆர்த்தி. ஏய், போதும், நிறுத்திடி. விட்டா போதுன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்ட போற. தப்பாமே. அப்படி என்னடி அவ பெருசா தப்பு பண்ணிட்டா? எங்க சொல்லு பாப்போம். விடுங்கம்மா, நான் அதை பத்தியெல்லாம் பேச விரும்பல. ஆமா, ஏன் மேல உங்களுக்கு ஏன் இவ்ளோ எரிச்சல்? நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வருவேன். நாங்க விட மாட்டோம். நீங்க நல்லபடியா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீங்க வேணும்னே தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. அதனாலதான் உங்களால நல்லவங்களா இருக்க முடியல. பணத்தி, போதும், நிறுத்துன்னு நான் அப்பவே சொன்னேன். நீ செய்யற அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் பொறுமை இல்ல. முதல்ல எது தப்பு எது சரின்னு சொல்ற அருகதை உனக்கு இல்ல. தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைய கட்டிட்டு போனதானே நீ? பேசுற பெருசா? அம்மா, அதையே எவ்வளவு நாளுமா சொல்லிட்டே இருப்பீங்க? ஆர்த்திக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆயிட்டா அது மட்டும் போதுமா? இன்னும் இந்த வீட்டுல அவளுக்கு கிடைக்க வேண்டிய முத மரியாதை எதுவுமே கிடைக்கலையேடி.
ஒன்னதானே அந்த அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. வானதி வானத்தின்னு எதுக்கெடுத்தாலும் வானதி வானத்தின்னு உன்னதானே அந்த அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் வானதிய மறந்துட்டு கொஞ்ச நாளா ஆர்த்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது உனக்கு பொறுக்கல? அதான் கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி கிளம்பி வந்துட்டீங்க. அப்படி இப்படின்னு எதையாவது பேசி மாய்மாலம் பண்ணி சொத்தை பிரிச்சு எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? எனக்கு சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாமா. சொத்து மேல எனக்கு ஆசையும் கிடையாது. ஏமா நாங்க அப்படியே போயிடுவோம்னு நினைச்சீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டலாம் என் அம்மாவை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். ஜல்லியும் சிமெண்ட்டும் அள்ளி போடுற பில்டிங் வேலை பாக்குறவன் பொண்டாட்டி பேசுற பேச்ச பாத்தியாமா? ஆர்த்தி, அதுவும் ஒரு வேலைதான். அப்படி வசந்த வேலையா இருந்தா வேற எங்கேயாவது போய் பார்க்க வேண்டியதானே? அவமானப்பட்டுக்கிட்டு இங்கேயே எதுக்கடி இருக்கணும்? அவமானத்தை மீறி ஜெயிக்கிறதுக்காக தான். ஜெயிப்போம். ஜெயிச்சு இந்த வீட்டுக்குள்ள வருவோம். அவருக்கான சொத்தை வாங்கணும்னு நாங்க இதுவரைக்கும் நினைச்சு பார்த்ததே கிடையாது. விட்டா சொத்தை எல்லாம் தப்பானவங்க கைக்கு போயிடுமோன்னு தோணுது. நான் விட மாட்டேன்.